Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நான் ஒரு சோர்வை பார்த்த மாதிரி தெரிஞ்சது நாம் தமிழர் கட்சிக்கு. என்ன சோர்வுன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு கேட்டாங்க. ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேர் வேலையெல்லாம் லீவ் போட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்டாங்க. அந்த சின்ன பிரச்சனையில இருந்தே கொஞ்சம் சோர்வாயிட்டீங்களோ? போர்க்களத்துல எங்களை வந்து நிராயுதபாணி ஆக்கிட்டாங்க. அண்ணாமலை தான் சின்னத்தை பறிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் பேசினதை நான் பார்த்தேன் சில இடங்கள்ல. அண்ணாமலை வந்து சின்னத்தை பறிக்கிற அளவுக்கு உரிமை இருக்கிறதா என்ன? அண்ணாமலை கிட்ட என்ன அந்த இது அதிகாரம் இருக்கா என்ன? எப்படியாவது தமிழகத்துல கால் ஊண்டிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா வேலைகளும் செய்தது. எங்களுக்கு பெரிய அதிகார பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, எந்த ஒரு பெரிய பின்புலமும் கிடையாது. அப்படிங்கும் போது எங்களை ஒரு ஈஸி டார்கெட்னு நினைச்சு அவர் இந்த வேலை எல்லாமே செஞ்சார். ஒரு தொகுதிக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க நாம் தமிழர் கட்சி? மொத்தமாகவே நாங்க வந்து 1 கோடி செலவு பண்ணிருப்போமாங்கிறது சந்தேகம் தான். அதிகபட்சமாகவே நாங்க 2 கோடிக்குள்ளதான் எல்லா தொகுதிகளுக்கும் செலவு பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரஃப் ஃபிகரா சொல்றேன். என்ன சொல்றது, செல்ஃப் மோட்டிவேஷன் தேவை. எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு ஒரு ஆளை எவ்வளவு அடிச்சு எவ்வளவு பண்ணணுமோ பண்ணிட்டீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டியும் ஒருத்தர் நிக்கிறார்ல, போட்டணும், அவர் கூட நிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய. நாங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஐயா கலைஞர் அவர்கள் இவங்க எல்லாம் இருக்கும் போதே கட்சியை தொடங்கி, அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு வந்து களத்துல நின்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பிம்பங்கள், ஜாம்பவான்களே வந்து எதிர்த்து களத்துல நின்னாச்சு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இவரெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கறத என்னால கேட்க தோணுது. விஜயை இன்றைக்கு அண்ணன் சீமான் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, 26ல வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏதோ ஒரு பாடல்ல ஒரு மைக்கு நம்ம சின்ன மாதிரி இருக்கு, ரைட்டு. அவர் ஏதோ ஒரு மைக்கு காட்டுறாரு. அண்ணன் சீமானுக்கு என்ன நேரடி ஆதரவா கொடுத்துட்டாரு விஜய். அதை பார்க்கும் போது நமக்கான ஆதரவுன்னு வெளிப்படுது. நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ல நிக்கிறோம், நடிச்சா மட்டுமே இந்த நாட்டை ஆண்ட முடியுமா? உங்க வேலை எது, அதை மட்டும் பாருங்கன்னு தானே அண்ணன் சீமான் சொன்னாரு. ஆனா விஜய் மட்டும் வந்து வந்தா நம்ம ஏத்துக்கிறோம், விஜய் நமக்கு மைக்கு சின்னத்தை காட்டிட்டாருன்னு சொல்றோம், சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம கூட இருப்பாங்கன்றோம். ஃபியூச்சர்ல ஏன் அண்ணனை நோக்கி தம்பி வரமாட்டாரான்னு பேசிக்கிறோம். அப்ப மட்டும் விஜய் நமக்கு நடிகரா நமக்கு தெரியல. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பல இடங்கள்ல எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விஜய் இப்ப பறிஞ்சு பேசுறத பார்த்தா நாளைக்கு விஜய் வந்தால் கூட்டணி சமரசத்துக்கு ரெடியான மாதிரி தெரியுது. இன்னொரு புறம் அதிமுகவோடு மறைமுகமாக ஒரு நட்பை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். 26ல அதிமுகவோடு ரொம்ப நெருக்கம் காட்ட போகிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்ற சில தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. திமுக அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு தான் காலமா கத்திட்டு இருக்கோம் கட்சி தொடங்கினதுல இருந்து. திருப்பியும் ஒரு மென்மை போக்கு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு கருத்து திணிப்புன்னு நான் பாக்குறேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ஃபாத்திமா. லவுட் ஸ்பீக்கர் ஏதாவது முடிஞ்சிருக்கீங்களா? இவ்வளவு குரல் அங்கே வருது லோவர் அப்டமன்ல இருந்து. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். எப்படி போச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு? உங்ககிட்டயும் அதேதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். நிறைய களப்பணியில சுத்திட்டு இருந்தீங்க, எல்லாரையும் போய் நேர்காணல் எடுத்துட்டு இருந்தீங்க. எப்படி இருந்தது தேர்தல் அனுபவம்? நாம் தமிழர் கட்சி வேட்பாளரையும் எடுத்தேன் நானு. வெரி குட், வெரி குட், மகிழ்ச்சி. எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. ஒரு நல்ல வரவேற்பை மக்கள் கொடுத்தாங்க. போற இடமெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒரு வேட்பாளர் வராங்க அப்படின்னா ஒரு முறுவலோட, ஒரு இன்முகத்தோட மக்கள் வரவேற்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு நல்ல அனுபவம் சொல்லலாம். 2024 வந்து 2021 மாதிரி இல்ல, இது ஒரு வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். புதிய என்ன சொல்றது, காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து களத்துல இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களோட சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு எல்லாமுமா இருந்தது. நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், களப்பணி, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம,
தூர தூர பயணங்கள் இப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு நாளைக்கு எத்தனையோ ஊர்கள் வந்து போயிட்டது. என்னை மட்டும் நான் சொல்லல, எல்லாரையும் சொல்றேன். எல்லாருக்கும் வளர்ந்தது. ஆனா பெருசா நீங்க போலையே அப்படின்னு சொன்ன செய்திகள் தான் வந்து நிறைய நம்மளும் பார்த்தோம் இந்த சமூக வலைத்தளங்கள்ல. உங்களெல்லாம் இங்க பார்க்கவே இல்லையே. ஆனா எல்லா நாட்களும் உழைத்தது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும். இந்த நேர்காணலை பயன்படுத்தி எல்லாருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் ஒரு சோர்வை பார்த்த மாதிரி தெரிஞ்சது நாம் தமிழர் கட்சிக்கு. என்ன சோர்வுன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு கேட்டாங்க. ஐடி பீப்புள்ஸ் நிறைய பேரு வேலையெல்லாம் லீவ் போட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு கேட்டாங்க. அதெல்லாம் நானே கூட செய்தி ஆக்கியிருக்கேன். அந்த மாதிரி இங்க பெரிதா எடுக்க முடியலையா உங்களுக்கு? வந்து அந்த ஆரம்பத்துல இருந்தே அந்த சின்ன பிரச்சனையில இருந்தே கொஞ்சம் சோர்வாயிட்டீங்களோ ஒருவேளை? போர்க்களத்துல எங்களை வந்து நிராயுதபாணி ஆக்கிட்டாங்க. நாங்க தான் ஆயுதம்னு எங்களையே ஆயுதமா ஆக்கித்தான் இந்த போரை வந்து சந்திச்சிருக்கோம்னு சொல்லலாம். ஆனா ஊடகங்கள் எங்க மேல வந்து காட்டின அந்த அட்டென்ஷன் 2021 இந்த தடவை காட்டலங்கிறத வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு உழைப்பு 2021 விட இந்த முறை கடுமையான உழைப்பு, கூடுதலான உழைப்பு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமா இருக்கு. இங்க பிஜேபியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது உங்களுக்கு தெரியும். நிறைய பணம் புழக்கம் அவங்க வந்து வச்சிருந்தாங்க. எல்லா ஊடகத்தையும் அவங்க வந்து கோதி மீதியா மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டு ஊடகங்களையும் வாங்கிட்டனால எல்லாருக்கும் அவங்க ஒரு பிம்பப்படுத்துதல பார்த்திருந்தோம். பிஜேபி இதை பண்ணிருச்சு அதை பண்ணிருச்சு அப்படிங்கிறத நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம். அதனால ஊடகங்கள் காமிக்காம வேணா இருந்திருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய களப்பணி என்பது கடுமையான களப்பணியா நான் பாக்குறேன். எல்லா தரப்பும் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து சமூக வலைத்தளத்துல பரவலா நம்ம பகிரப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது. மெயின் ஸ்ட்ரீம் இல்லைன்னா எங்களுக்கு இருக்குது சோசியல் மீடியா. அதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு எங்களுடைய மெயின் ஸ்ட்ரீமா பார்த்து அதை வந்து நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். சொன்ன மாதிரி ஊடகங்கள் எங்க மீது கொஞ்சம் குறைந்த கரிசனத்தை காட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. திமுக அதிமுகவுக்கு மாற்று அடுத்த இடத்துல நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க 2 பேரும் வேணான்றவங்க எங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னு. ஆனா இங்க பிஜேபி அணி உங்களுக்கு ஒரு பின்னடைவையும் உங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறதா என்ன? இல்ல அப்படியெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பாஜகவினுடைய எதிர்ப்பை வந்து அதிக அளவுல இந்த தமிழ்நாட்டுல பேசியது நாம் தமிழர் கட்சியா தான் நான் பார்க்கிறேன். திமுக அதாவது தொடர்ச்சியாக இந்த 60 ஆண்டு கால இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியில 75 ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியாவுல இவர்களுக்கு மாற்று இவர்கள் தான் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு இந்த தேர்தல் சூழல்ல. எப்பவுமே ஒண்ணு கொள்ளையடிக்கிறவங்களுக்கு, ஊழல் செய்யறவங்களுக்கு, லஞ்சம் வாங்குபவர்களுக்கு, இயற்கையை சுரண்டுபவர்களுக்குன்னு சொல்லி மாறி மாறி வாக்கு செலுத்தி மக்கள் ஒரு தோய்வு நிலையில வந்துட்டாங்க. இவங்க போன இவங்க தான்ப்பா, நம்ம எதுக்கு வாக்கு செலுத்தணுங்கிற இந்த மனநிலைய மாத்தி, இல்ல மாற்று அரசியல் கட்சி, தூய உள்ளம் படைத்தவர்கள், உண்மையும் நேர்மையுமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க களத்துல அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை கன்சிஸ்டன்டா இன்னைக்கு களத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியா இருக்கு. அது 2016 தொடங்கி இன்னைக்கு 2024 வரைக்கும் 4 பொது தேர்தலை தொடர்ச்சியா சந்திக்கும் போது கிடையாது தேர்தலுக்கு வந்து வாக்கு செலுத்தணும், இவர்கள் மட்டுமே நம்மளுக்கான வாய்ப்பு கிடையாது, நல்லவர்களும் இந்த தேர்தலில் நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை தன்மையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி திமுக அதிமுக மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கைக்கு மாறா நீங்க பிஜேபிக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தை உடைத்து நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு நல்ல கட்சி இருக்கு அப்படிங்கிற ரோல்ல அவங்க கொஞ்சம் பெருசா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அது பிம்பப்படுத்துதல், அது வந்து ஒரு திணிப்பா நான் பாக்குறேன். கருத்து திணிப்பு, கருத்து உருவாக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதுக்கு வந்து இரையாகி போனதை தான் என்னால பார்க்க முடியுது. அவங்க இன்னைக்கு அவசியம் இல்லாத ஒரு என்ன சொல்றது தேவையில்லாத ஒரு ஆணியா தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. பிஜேபி என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லாத ஒரு கட்சியா இருக்கு, தேவையில்லாத ஒரு கட்சியா இருக்கு. ஆனா அவங்களுடைய அஜெண்டா படி, அவங்களோட கோல் படி எப்படியாவது தமிழ்நாட்டுல கால் ஊண்டிரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேட்கையா இருக்கு. அதற்கான கடும் உழைப்பை போட்டிருக்காங்க அப்படிங்கறத வேணா நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து மக்கள் வந்து ஏமாளிகள் அல்ல அப்படிங்கிற அந்த பார்வையை தான் முன்வைக்கிறேன். அதனால எங்க இவங்க 2 பேர் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி பாஜகவுக்கு போயிருமோ அப்படிங்கிற நம்பிக்கை கூட நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு தூய உள்ளம் படைத்த ஒரு உண்மையும் நேர்மையுமா இருக்கக்கூடிய கட்சி களத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு மக்கள் மத்தியில கொடுத்திருக்கோம். அந்த விவசாயி சின்னம் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டது, வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. பல தொகுதிகள்ல அவங்களுமே வேட்பாளர் நின்ன மாதிரி பல இடங்கள்ல அந்த இவிஎம் மிஷின்ல இருந்தது. என் தொகுதியில இருந்தது, கிருஷ்ணகிரியில இருந்தது, நான் பார்த்தேன். மேலவே இருந்தது, 2வது 3வதே இருந்தது. ஆமா இருந்துச்சு. உங்க சின்னம் எல்லாம் கீழே இருந்தது. அது உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் கொடுத்தாங்களா அவங்க தனியா? அந்த வேலை என்ன மாதிரி இருந்தது? அந்த
சின்னம் வாங்கினவங்க, கரும்பு விவசாயி சின்னம் வாங்கினவங்க உங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுத்தினாங்களா கிரவுண்ட்ல? அதாவது ராமாயணத்துலதான், இதிகாசத்துலதான் இந்த கதையை நான் வந்து பார்த்திருக்கேன். என்ன அப்படின்னா, ராவணன் வந்து நிராயுதபாணியாக வந்தபோது ராமன் வந்து இன்னைக்கு உன்கிட்ட ஆயுதம் இல்லை, அதனால உன்கிட்ட சண்டை போடுறது வந்து அதர்மத்துக்கு எதிரானது, அதனால இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் வெறும் ராமன் ஸ்ரீராமனாக போற்றப்பட்டாருன்னு இதிகாசம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. அப்படிப்பட்ட இதிகாசமாகவே இருந்தாலும் அப்படிப்பட்ட ராமனை ஸ்ரீராமன் என்று கொண்டாடக்கூடிய பாஜக இன்னைக்கு எதிர்த்தரப்புன்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, எதிர்கட்சிகள்னு ஒண்ணு இருக்கவே கூடாது, அவங்களுக்கு ஒரு கிரிட்டிசைசேஷன் இருக்கவே கூடாதுன்னு நினைச்சு எவ்வளவு ஈஸியான ஒரு டார்கெட்டா நாம் தமிழர் கட்சியை எடுத்து தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு அடக்குமுறைகளை, எவ்வளவு நெருக்கடிகளை, எவ்வளவு சிக்கல்களை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. இது பிஜேபி மேல நீங்க குற்றம் சாட்டுறது என்னங்க? நம்ம கட்சியினுடைய சின்ன போய் சின்ன வாங்கலன்றது அவங்க சொல்றாங்க. திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? கோட்டை எல்லாத்தையும் அழைச்சிட்டு முதல்ல இருந்து வருவோம் சூரி சொல்வாரு. அந்த மாதிரி என்னன்றாரு, நான் யார் கூட மோதிட்டு இருக்கேன், நீங்க அண்ணன் போய் அண்ணன் தனியா அவர் பேசிட்டு பாருங்க, பேசிட்டு இருக்கட்டும் விடுங்க அப்படின்ட்டாரு அவர் அண்ணாமலை. அது முதல்ல எங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னார். அவருக்கு காப்பி அடிக்கிறதே வேலையா போச்சு. ஒரு முறை கூட நடுவுல பேசியிருந்தாரு, டாஸ்மாக மூடி கல்லு கடை தரப்புன்னு சொல்லி கூட பேசியிருந்தாரு. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், கொண்டு போய் காசு கொடுக்கறதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் கிட்ட, காப்பி அடிக்கிறதெல்லாம் எங்களுடைய அண்ணன் சீமான் கிட்டே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது கூட பல இடங்கள்ல சொன்னேன். அந்த மாதிரி அந்த வார்த்தையை சொன்னது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். என்னன்னா, அந்த நம்மளுடைய அந்த சிவகார்த்திகேயனோட மூவி இருக்குல்ல, படம் இருக்குல்ல, ஓரமா போய் சண்டை போடுங்க, நான் யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னப்பா நடுவுல வந்து குறுக்கம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுல பேச அண்ணாமலை அப்படி சொல்றாரு, நான் யார் கூட மோதிட்டு இருக்கேன், அண்ணன் எங்களுக்கு போட்டி இல்லைங்க விடுங்க, அவர் பேசுவார், தினம் நகைச்சுவையா பேசுவார், ஏதாவது ஒண்ணு அது கேட்டுட்டு கடந்துட்டு போவோம்னு அவரு சொல்றாரு. அது நகைச்சுவையா தான் இருக்கு அவர் சொல்றது. இவர் சொல்றது நகைச்சுவையா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இவர் இன்னைக்கு வந்து பாஜகவுக்கே தொடர்ச்சியாக ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, யார் முதுகுலையாவது ஏறி சவாரி செய்யறது, வேற ஏதாவது ஒரு கட்சியை வந்து நாசமாக்கி அதனுடைய பேரை வந்து எடுத்துக்கிறது. தனியா நின்றுருக்காங்களே, எங்க தனியா நின்றுருக்காங்க? எங்க தனியா நின்று தலைமையிலான அணி தானே என்ன? அவங்க தலைமையிலான அணி பாமக எல்லாம் இல்லைன்னா அவங்களால எப்படி நின்றுக்க முடியும்? அந்த மாதிரியான ஒரு ஒரு முதுகுல ஏறி கணேஷ் பரிக்ரமா அவங்களுடைய பாணியிலேயே சொல்லணும் அப்படின்னா, அந்த குறுக்கு வழி அரசியல் தான் அவர்களுக்கு வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, பிஜேபி நீங்க சொல்லிக்கிட்டா அது அந்த மாதிரி ஆயிருமா? அவங்க தலைமையில பாமக பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சதா இல்ல பிஜேபி போய் பாமக கிட்ட அலைன்ஸ் வச்சதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. ஆனா யாருடைய முதுகுல ஏறி இன்னைக்கு பாஜகவால அவங்களுடைய மோடி படத்தையும் அமித்ஷா படத்தையும் வச்சு வாக்கு கேட்க முடிஞ்சுதா? இன்னைக்கு காட்டினாங்களே, இன்னைக்கு மோடி 6 முறை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதான் இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். ஆனா மக்கள் எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. எல்லாமே வயலேஷன், எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் விதித்த ரூல்ஸுக்கு புறம்பான ஒரு வேலைகளை தான் செஞ்சாங்க. நேரம் தாழ்த்தி அவங்க வந்து பரப்புரை செஞ்சாங்க, பிள்ளைகளை குழந்தைகளை கூட்டு வந்து பரப்புரை செய்தார்கள், ரோட் ஷோங்கிற பேர்ல எல்லா அசம்பாவிதங்களும் நடத்தினாங்க. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் அட்ராசிட்டி. இட் வாஸ் நாட், என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பரான விதிமுறைகளை பின்பற்றி கடைபிடித்து தேசிய கட்சி தான் பேரு, ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக அவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிறத மக்கள் நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. தாமரை வந்து என்னது தண்ணீர்ல ஒட்டாது அப்படிங்கிறது அறிவியல். அதே மாதிரி இந்த தாமரை வந்து தமிழர்களோட ஒட்டவே ஒட்டாது, இந்த பாஜக வந்து தமிழர்களோட ஒட்டவே ஒட்டாது அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கறது சமூக வலைத்தளத்துல கூட நான் பார்த்தேன். அதுதான் இன்னைக்கு உண்மையா இருக்கு. அப்படி தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும் யாரை இவங்க வரவேற்கணும், யாரை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்லா தெரியும். அப்படிங்கறதுனால பாஜகவுக்கு பிம்பப்படுத்தப்பட்ட ஒரு வரவேற்பு இந்த ஊடகங்கள் மூலமாக இந்த முறை தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆனா இல்ல, உங்களுக்கு வந்து பெரிய த்ரெட்டா அண்ணாமலை இருக்காரா அப்படின்ற ஒரு பேசு பொருள் பார்க்க முடிந்தது கிரவுண்ட்ல. அதாவது அண்ணாமலை தான் சின்னத்தை பறிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமான் பேசினதை நான் பார்த்தேன் சில இடங்கள்ல. அண்ணாமலை வந்து சின்னத்தை பறிக்கிற அளவுக்கு உரிமை இருக்கிறதா என்ன? அண்ணாமலை கிட்ட என்ன அந்த இது அதிகாரம் இருக்கா என்ன? இல்ல, இன்னைக்கு அவங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எப்படியாவது தமிழகத்துல கால் ஊண்டிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் செய்தது. எங்களுக்கு பெரிய அதிகார பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, எந்த ஒரு பெரிய பின்புலமும் கிடையாது. அப்படிங்கும் போது எங்களை ஒரு ஈஸி டார்கெட்னு நினைச்சு அவர் இந்த வேலையை எல்லாமே செஞ்சாரு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எதிர்நீச்சல் அடிச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்றுருக்கு அப்படிங்கறதா நிதர்சனமா இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு
ஐபிஎஸ் அதிகாரி என்ன செய்யணுமோ அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷனை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவரே அவருடைய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்ய வேண்டிய ஒரு கைப்புள்ளன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கைப்புள்ளதான் அவரு. கொடுக்கிற கட்டளைகளை இவர் வந்து நிறைவேற்றி காட்டணும் இங்க. அதற்காக அவர் வந்து ஆமா ஒபேதி ஆர்டர் தான், ராஜர் தட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இங்க வேலையை செய்யணுமே தவிர்த்து அதை தாண்டி இவர் எந்த அணியுமே அவரால் புடுங்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் சும்மா என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், அந்த ஊடகம் பிம்பப்படுத்தி காட்டும் அப்படின்னா நீங்க காட்டுங்க. இன்னைக்கு உண்மையான தலைவர் யாரு அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்க. நாங்க வந்து அம்மையா ஜெயலலிதா அவர்கள், ஐயா கலைஞர் அவர்கள் இவங்கெல்லாம் இருக்கும் போதே கட்சியை தொடங்கி அரசியல் கட்சியை தொடங்கி இன்னைக்கு வந்து களத்துல நின்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பிம்பங்கள் ஜாம்பவான்களே வந்து எதிர்த்து களத்துல நின்னாச்சு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இவரெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கறத என்னால கேட்க தோணுது. நாட் ஈவன் 2-3 years கம்ப்ளீட்டடா இவர் அரசியலுக்கு வந்து நீங்க. சோ அப்படி இருக்கிறவரு ஒரு நீண்ட கால திராவிட இயக்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ் தேசிய களத்துல தொடர்ச்சியாக சமரசமற்று நிற்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து நீங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுவீங்க அப்படின்னா நம்ம சிரிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு தான் போய் ஆகணும். களத்துல நாம் தமிழர் கட்சி பற்றியான விமர்சனத்தை திமுக எந்த இடத்துலயுமே வைக்கல, நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை. அப்போ உங்களை வந்து அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டேன்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து இன்னுமே நீங்கள் திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தும் ஒரு கட்சியாகலாம் கிடையாது, அச்சுறுத்தும் வாக்குகளை பிரிக்கும் ஒரு கட்சியெல்லாம் நான் திமுக நினைக்கலையோ? ஒருவேளை அச்சுறுத்தும் கட்சியாக இல்ல அப்படின்னா எதுக்கு நாங்க பேசுறதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி உடனே கேஸ் போடுறது? சின்ன யாராவது ஒருத்தவங்க ட்வீட் போட்டாலும் அதை வந்து பெரிய பூதாகரமாக்கி அதை பிம்பப்படுத்தி அதை வந்து பாருங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முடக்குறது. அதாவது அவருடைய நோக்கம் என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அவருக்கு சொல்லிருக்கப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் நாம் தமிழர் கட்சி யாரும் இல்ல, குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் வந்து சீமான் என்கின்ற பெயரை உச்சரிக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா நாங்க ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுடைய அரசியல் பயணம் உங்களுக்கு நல்லாவே. சீமான் பேரை யாரும் சொல்லவே கூடாது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களே நினைக்கிறார். ஸ்டாலின் கட்டளையிடுகிறார். ஸ்டாலின் கட்டளை ஸ்டாலினுக்கு யாரோ ஸ்டாலின் கட்டளை ஸ்டாலின் அவங்க கட்சிக்காரங்களுக்கு கட்டளையிடுறாரா நாம் தமிழரை பேசாதீங்கன்னு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு யாராவது வேணா ஃபீட் பண்ணலாம், அவர் யாருக்கும் ஃபீட் பண்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போதைக்கு நீங்க வந்து சீமானுடைய பேரெல்லாம் பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு யாராவது அவருக்கு சொல்லியிருப்பாரா இருக்கும். அதனால ரொம்ப தெளிவாக அவங்க வந்து பேசாம இருக்கலாம். ஆனா தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது அப்படிங்கறத எல்லா ஊடகமும் இன்னைக்கு வந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன கான்ட்ரவர்ஷியலா எது இருக்குன்னு தேடுவாங்க, நம்மளை பத்தி எதை போடலாம்னு தேடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த வகையிலயாவது நம்மள வந்து போடுறாங்க. எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் அதை போடுறதுக்கு இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு ஊடகங்களுக்கு நம்மளால பார்க்க முடியுது. டிஎம்கே வந்து எங்களை பேசல அப்படின்னா அது ஒரு காரியவாத கட்சி அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மோரோவர் இது வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கறனால தேசிய கட்சிகளோட பிரச்சனைகள், தேசிய கட்சிகளுடைய இஷ்யூஸ் இதெல்லாம் பேசுறதுதான் வந்து குறிக்கோளாக வச்சிருக்கு. இன்னைக்கு அவர்கள் கொள்கை வேடமிட்டு மக்கள் மத்தியில அவர்களை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அவசியமும் தேவையும் இருக்கு அப்படிங்கறனால அவர்கள் பெருமளவுல வந்து நம்மளை கண்டுக்காத மாதிரி இருக்கலாம். ஆனா எங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அதுல எங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நாங்களும் அம்பலப்படுத்திட்டு தான் இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய டார்கெட் இளம் தலைமுறை வாக்குகள், அதுதான் நல்லா தெரியுது. விஜயை இன்றைக்கு அண்ணன் சீமான் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, 26ல வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏதோ ஒரு பாடல்ல ஒரு மைக்கு நம்ம சின்ன மாதிரி இருக்கு, ரைட்டு, அதற்காகவே நமக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அந்த இளம் தலைமுறை வாக்குகளை எப்படி வசியப்படுத்தணும்ன்றதுல நல்லா அண்ணன் சீமான் தெரிஞ்சு வச்சிருக்காரு போல. அவர் ஏதோ ஒரு மைக்க காட்டுறாரு, அண்ணன் சீமானுக்கு என்ன நேரடி ஆதரவா கொடுத்துட்டாரு விஜய்? இல்ல அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட முடியாது. இன்ஃபேக்ட் அது வந்து நானுமே ஒரு ஜெனரல் ஒரு ஹியூமன் பீயிங்கா சொல்றேன். அதை பார்க்கும் போது நமக்கான ஆதரவு தான் அது வெளிப்படுது. ஏன் அப்படின்னா எத்தனையோ மைக் இருக்குங்க கண்டெம்பரரியா. இப்ப எல்லாம் புதுமான ஒரு ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மைக்க போட வேண்டியதானே, அது ஏன் விண்டேஜ் மைக்க போடணும்? விஜய் ஏன் சீமான் அண்ணனுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லணும்? அவங்க தம்பிகளுக்கு மறைமுகமாக ஒரு மெசேஜ் ஐயா கன்வே பண்ணணும். கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாட்டுல வந்து வச்சிருக்காரு. அந்த குழுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமன் சீமான் அவர்கள் கூட ஒரு நெருங்கிய நட்போட உறவோட இருக்கக்கூடிய ஒரு டீமா தான் நான் பாக்குறேன். சகோதரர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இல்ல சகோதரர் விஜய் அவர்கள், வைரமுத்து அவர்களுடைய மகன்
இவங்க எல்லாருமே வந்து ஒரு மதன் கார்கி. மதன் கார்கி அவர்கள். சோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல நட்பு. சோ எல்லாரும் நம்ம அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்க மைக்கு காட்டி. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இவ்வளவு பேசணும்ல நாங்க. எங்களுக்கான ஆதரவு அப்படிங்கறதான் நாங்க எல்லாருமே வந்து ஊடகத்துல எல்லாருமே பகிர்ந்தோம். ஆனா எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து அந்த தரப்புல இருந்து வரல. அப்படின்னா மறைமுக ஆதரவு என்பது உண்மையாக்குது அப்படின்னு தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்க. அவ்வளவு நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு வேட்பாளரை போட்டிருக்கோம். 20 பெண்கள் 20 ஆண்கள்லாம். அதனையே மீறி விஜய் ஆதரவெல்லாம் நமக்கு இருக்குன்றத ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய தேவை இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா தானே. ப்ராபகேண்டா பண்ணிதான் பரப்புரை பண்ணிதான் ஆகணும் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சொசைட்டி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பாருங்க, எலெக்ஷன் டேட் அன்னைக்கு இவ்வளவுதான் ஓட் பர்சன்டேஜ் 69% தான் வந்து டர்ன் அவுட் வந்திருக்கு அப்படின்னா, பல பேர் வந்து வாக்கு செலுத்த வரல அப்படின்னா இன்னைக்கு இந்த சமூகத்துல அது ஒரு கேஷுவலான ஒரு அக்கேஷனா இன்னைக்கு மாறி போயிருக்கு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வெக்கேஷன் டே மாதிரி ஆயிடுச்சு பல பேருக்கு. தொடர்ச்சியா லீவ் வருது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பிடுவோம், இல்ல நாங்க வேற வேலையை பார்த்துட்டு போவோங்கிற இந்த மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு நாள் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு அற்ற ஒரு சமூகமா மாறிட்டு இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தோல்வி ஏற்கனவே ஆண்டு கட்சிகளோட அப்படிங்கிறத நம்ம நல்லா உணர்ந்து இன்னைக்கு பார்க்கணும். சோ அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமா பரப்புரை நம்ம செய்துதான் ஆகணும். இப்ப அவங்க எல்லாத்தையும் அதுக்காக விஜயையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றீங்களா? எப்படி? பிகாஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் இங்க பீப்புள் இருக்கிறாங்க. நீங்களுமே விளம்பரம் செஞ்சாதான் போய் விளம்பரம் செய்யாததை இல்லாததை சொல்லி செய்யறதுக்கு பேரு தான் அந்த விளம்பரத்தை நீங்க சொல்லாதீங்க. இருக்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதே இன்னைக்கு வந்து காலத்தின் அவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாரும் வாக்கு செலுத்த வருவதில்லை. ஒரு தரப்பு அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, ஒரு தரப்பு வந்து சோசியல் மீடியா மட்டும் பாக்குறவங்க இருக்காங்க, ஒரு தரப்பு வெறும் திரைக்கவர்ச்சிக்கு ஈடுபாடு ஆனவங்களா இருக்கிறாங்க. இப்படியான செக்மெண்ட்ஸ் வாக்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது எல்லார்கிட்டயும் நம்மளை பத்தி போய் சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இன்னைக்கு இருக்கு. அப்போ எல்லா மோட்ஸ் ஆஃப் என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியும் நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு அப்படிங்கறதா என்னுடைய பார்வையா. விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்திருப்பாங்கன்றதுல உறுதியா இருக்கீங்க போலயே. அப்படியா? உறுதியா அவங்க நம்மளுக்கு தான் வாக்கு செலுத்திருப்பாங்க. அவரே சொல்லிட்டாரு, விஜயே சொல்லிட்டாரு அப்படின்ற மனநிலைங்க இல்ல. அது பார்க்கும் போதே தெரியுது. நிறைய ஆதரவுகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. சமூக வலைதளத்துல மட்டும் இல்ல, தனிப்பட்ட ரீதியாகவும் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு தான் நாங்க வாக்கு செலுத்தணும், மைக்குக்கு தான் வாக்கு செலுத்தணும், தேடி போய் வாக்கு செலுத்தணும் அப்படிலாம் சொல்லும் போது ஒரு வாஸ்ட் ஆடியன்ஸ், படிச்ச பண்பட்டவர்கள் எல்லோரும், ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சியை விரும்பக்கூடிய அத்தனை பேரும் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யணும். ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு வந்து நமக்கான உண்மையானவர்களா இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது இந்த தமிழ் தேசிய மறுமலர்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படிங்கறது உணர முடியுது, நல்லாவே உணர முடியுது. நடிகர்கள் நடிச்சுட்டா மட்டுமே இந்த நாட்டை ஆண்ட முடியுமா அப்படின்னு கேட்டவர் தான் அண்ணன் சீமான். ஆமா தானே? அது கேட்டாரா இல்லையா? ரஜினிகாந்த் கேட்டாரு. ஏன் விஜய்க்கு அது பொருந்தாதா? அதாவது இன்னைக்கு ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம ஒரு நெருக்கடியின் பேர்ல கட்சிக்கும் அரசியலுக்கும் வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ரஜினி எதனால வந்தாரு, எதனுடைய ஒரு அழுத்தத்தின் பேர்ல அவர் வந்து வெளியில வந்து பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அவர் பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைச்சவரு. ஆனா இருக்கக்கூடிய அவருக்கு இருந்த சூழல், அவருக்கு இருந்த என்வாயன்மெண்ட் அப்படி இல்லை. அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து எப்படியாவது ஒரு கட்சியை வந்து தொடங்கி இங்க வந்து பாஜக கால் ஊன்றதுக்கு ஒரு வாய்ப்பா அவர் இருப்பாருன்னு நினைச்சாங்க. பட் அவர் இவென்ச்சுவலா இல்ல. அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சகோதரர் விஜய் அவர்கள் வந்து யாருடைய அழுத்தத்தின் பேர்ல வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. தன்னிச்சையாக அவர் வருவது நம்மளால புரிஞ்சு இல்லைங்க. நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ல நிக்கிறோம், நடிச்சா மட்டுமே இந்த நாட்டை ஆண்ட முடியுமா, உங்க வேலை எது அதை மட்டும் பாருங்கன்னு தானே அண்ணன் சீமான் சொன்னாரு. நடிச்சா விஜய் மட்டும் வந்து வந்தா நம்ம ஏத்துக்கிறோம், விஜய் நமக்கு மைக்கு சின்னத்தை காட்டிட்டாருன்னு சொல்றோம், சந்தோஷப்படுறோம், இன்னைக்கு நம்ம கூட இருப்பாங்கன்றோம், ஃபியூச்சர்ல ஏன் அண்ணனை நோக்கி தம்பி வரமாட்டாரான்னு பேசிக்கிறோம். அப்ப மட்டும் விஜய் நமக்கு நடிகரா நமக்கு தெரியல. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பல இடங்கள்ல எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப சகோதரர் விஜய பார்க்கும் போது தொடர்ச்சியாக தமிழர்களுக்காக ஏதோ ஒரு இடங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல, பல இடங்கள்ல குரல் கொடுத்திருக்காரு. அதே ரஜினியோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் என்னால பண்ண முடியல அவர்கிட்ட. ஆனா சகோதரர் விஜய் வந்து இந்த ஒரு மண்ணின் மகனாக இருக்கிறார் அப்படிங்கும் போது அவருடைய வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு அவர் சம்பாதிச்ச உழைப்பு எல்லாத்தையும் மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோட வராரு அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டி அவர் பிரகடனம் செய்யறாரு. நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யறாரு. தொகுதி முழுக்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யறாரு. இதெல்லாம் அவர் முன்கூட்டியே ஒரு அடையாளமா பண்றாரு.
அதற்கப்புறம் தான் அவர் கட்சியை தொடங்குறேங்கிற ஒரு அறிவிப்பை வந்து அவர் செய்யறாரு. முதல்ல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யறாரு. அப்படிலாம் பார்க்கும்போது சரி, இந்த மண்ணின் மகன் உழைத்த உழைப்ப சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்காக செலவு செய்யணும் அப்படின்னு வர இந்த எண்ணத்தை பாராட்டுறதை தவிர்த்து வேற நம்ம வந்து ரஜினி மக்கள் மன்றத்தினரே அன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கல்ல. அவங்க அதெல்லாம் நம்ம நீங்க வேணா தமிழரா ஏத்துக்காம கூட போகலாம், ரைட்டுங்களா? ரஜினி மக்கள் மன்றத்தினர் எல்லாமே ரஜினி ரசிகர்கள். பல இடங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொந்த பணத்தை போட்டு ரஜினி அரசியலுக்கு வருவாரு செஞ்சிருந்தானே இருந்தாங்க. அன்னைக்கு நம்ம அவங்கள பாராட்டணுமா என்ன? பாராட்டலையே. அதை கண்டிப்பா விமர்சிச்சிருக்க மாட்டோம். அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் விமர்சிச்சோம்னு நினைக்கிறீங்க? இல்ல, அன்னைக்கு எதுக்கு இப்படி கூட்டமா அவரை போய் முதலமைச்சர்னு சொல்லுங்கிறீங்க, அவரை போய் அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டு கேக்குறீங்க? என்ன இது முட்டாள்தனமா இல்லையான்னு இப்பவும் மக்களுக்கு சொல்லக்கூடிய விழிப்புணர்வு நம்ம என்ன அப்படின்னா, ஒரு படத்துல நடிச்சிட்டார் என்பதற்காகவே அவருக்கு இந்த நாட்டை ஆளணுங்கிற எல்லா தகுதியும் வந்துருச்சுங்கிறத நம்பாதீங்க. அவர் வந்து உங்களுக்காக என்ன பேசுறாரு? இன்னைக்கும் சகோதரர் விஜய் கிட்ட நாங்க வைக்கக்கூடிய கேள்வியும் விமர்சனமும் இதாத்தான் இருக்கும். உங்களுடைய படம் இன்னைக்கு இங்க வந்து ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு கர்நாடகத்திலயும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல் பேசுறாரு, கர்நாடகால தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசுறாரு, அதனால அங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த மக்களுக்காக நிப்பீங்களா? இல்ல சமரசம் செய்து அங்கேயும் உங்க படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்கான அந்த நிலைப்பாடை எடுப்பீங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி இன்னைக்கும் முன்வைக்கத்தான் சேரும். அப்போ நீங்க என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பீங்க? உண்மையாகவே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக குரல் கொடுப்பீங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் நாங்க விட்டுட்டோம், அதை கடந்து போயிட்டோங்கிறதெல்லாம் இன்னைக்கு கருத்து கிடையாது. என்னதான் அதே மாதிரி மக்களுக்கும் இதை நாங்க சொல்றோம், நீங்க இந்த விழிப்புணர்வும் இருக்கணும். நீங்க அவர் ஒரு படத்துல நடிச்சிட்டாரு, அவர் மேல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கு, அவர் சூப்பரா நடிச்சிட்டாருங்கிற காரணத்துக்காகவே இவர் வந்து நாட்டை ஆளணும், அவருக்கு வாக்கு செலுத்தி அவர் முதலமைச்சர் ஆக்கிடணும்னு நினைக்கிற எண்ணத்தை கைவிடுங்க. அவர் நமக்காக நிப்பாரா, நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவாரா, நம்மளோட உரிமைகளை பெற்று தருவாரா அப்படிங்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் கவனித்துதான் நீங்க வந்து அவரை வந்து நம்மளுக்கான ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வும் நாங்க செய்யதான் செய்யறோம். அதனால அதையெல்லாம் மாத்தி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. கால ஓட்டத்துல நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி மனப்பான்மைக்கு வந்துரும் போல தெரிகிறது. விஜய் இப்ப பறிஞ்சு பேசுறத பார்த்தா நாளைக்கு விஜய் வந்தால் கூட்டணி சமரசத்துக்கு ரெடியான மாதிரி தெரியுது. இன்னொரு புறம் அதிமுகவோடு மறைமுகமாக ஒரு நட்பை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். 26ல அதிமுகவோடு ரொம்ப நெருக்கம் காட்ட போகிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்ற சில தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து சோ நாம் தமிழர் கட்சியும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. பல மாநிலங்கள்ல எப்படி வந்து இந்த நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் பண்ற அரசியல் மாதிரி நம்ம வந்து அதிகார மையத்துக்கு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை பலப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நாம் தமிழர் அந்த மனநிலைக்கு, அண்ணன் சீமான் அந்த மனநிலைக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற சில தகவல்களும் வருது. இப்போ எல்லாருமே வந்து கெட்டதுதான் பண்றாங்கன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ நம்மளை நம்பி நம்மளுடைய தலைமையை ஏற்று நம்ம சொல்லக்கூடிய கொள்கைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடன்பட்டு நம்ம கூட பயணிக்கணும்னு வரக்கூடிய அத்தனை பேரையும் நாம் தமிழர் கட்சி வரவேற்று இருக்குது. 2 கைகளையும் விரித்து அவங்களை வெல்கம் பண்ணிருக்குன்னு சொல்லணும். அப்படி யாராக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணத்துக்காக நம்ம வரவேற்கணும், அவர்களுடைய நட்பை வந்து நம்ம பாராட்டணும். அது யாராக இருந்தாலும்னா அது அதிமுகவுக்கும் பொருந்துமா? இப்ப நம்மளால கட்சி மாறுறவங்கள நம்மளால பார்க்க முடியுது. இந்த கட்சி இது சரியில்லை, அதனால நான் இதுல இருந்து மாறுறேன், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல மாறுறேன் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். சோ உணர்ந்து தெளிந்து வரக்கூடியவர்களை நாம் தமிழர் கட்சி வெல்கம் தான் பண்ணுது. 2 கைகளையும் விருத்து அவர்களுக்கு வெல்கம் தான் கொடுக்குது. இங்க இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாட்டை உடன்பட்டு அதை எடுத்துட்டு அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நானும் செய்யறேன் அப்படின்னு வரக்கூடியவர்களுக்கு வருகை இருக்கு நாம் தமிழர் கட்சியில. ஆல்வேஸ் வெல்கம். சோ அப்படி எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம் இருக்கே தவிர்த்து நாங்க வந்து எங்களுடைய கொள்கையை மாத்திக்கிட்டு அவங்களோட சேர்ந்து அவங்களோட பயணிப்போமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அது வந்து நடக்கவே நடக்காது. அப்படிங்கிறது சொல்ல முடியுதா உங்களால? ஏன் சொல்ல முடியல? அதிமுகவோட கூட்டணி கிடையாது. அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு தான் காலமா கத்திட்டு இருக்கோம் கட்சி தொடங்கினதுல இருந்து. திருப்பியும் அதே ஒரு மென்மை போக்கு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு கருத்து திணிப்புன்னு நான் பாக்குறேன். அது ஒரு பொய் கற்பனை. யார் வேணாலும் கற்பனை காணலாம். சகோதரர் மாதேஷ் அவர்களும் கற்பனை காணலாம், கனவு காணலாம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவங்களுமே விரும்புறாங்க. எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணிருக்கிறாரு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். விமர்சனங்கள் பண்ணீங்களா பண்ணலையான்றது அது வேற. பட் தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானுக்கு அதிமுக மேல அதன் தலைமை திரு எடப்பாடி மேல ரொம்ப கோபம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சீமானோடு அதிமுக தலைவர்கள் பலர் நெருக்கம் காட்டி கொண்டு பேசி கொண்டுதான் இருக்காங்க
அப்படின்ற அது இன்னைக்கு இல்ல. அது வெறும் அதிமுகல இல்ல, நிறைய அமைப்புகள்ல இருந்து மாமா கிட்ட நட்பு பாராட்டி இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வாப்பாவுடைய காலத்துல இருந்தே பல பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. திமுகவை சார்ந்த ஐயா துரைமுருகன் அவர்களே மாமா கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டி தான் பேசுவாங்க, ரொம்ப அன்பா தான் பேசுவாங்க, நேர்ல சந்திச்சு அப்படிதான் பேசுவாங்க. அதனால உறவு தனிநபருடைய ரிலேஷன்ஷிப் என்பது வேறு, கட்சி அரசியல் கோட்பாடு அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் என்பது வேறு. அதுல எப்போதும் முரண் திராவிட சித்தாந்தத்துக்கு எப்போதும் தமிழ் தேசியம் முரணாகத்தான் இருக்கும், இருந்திருக்கு, இனிமேலும் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க வேண்டியது. திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 பேரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே இருந்த ஐயா அண்ணா அவர்கள். அதனால அந்த கருத்தை நாங்க உடன்படுறோம். இவங்களுக்கு மாற்று இவங்க எல்லாம் கிடையாது. இவங்க வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் சொல்றாங்கல்ல வித்தியாசம், சாஃப்ட் இந்துத்துவா ஹார்ட் கோர் இந்துத்துவா, அந்த மாதிரி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வேறுபாடுலாம் இல்ல. இவங்க கொண்டு வருவாங்க, அவங்க பேர் வைப்பாங்க. நீங்க பேசுற தமிழர் நலனை திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு. நல்லது, பேசட்டும், வரவேற்கிறேன். புரட்சி தமிழர், அவர் புரட்சி தமிழர் அடையாளத்தோடு பயணிக்கிறார். புரட்சி தமிழரும் செந்தமிழனும் இணைவார்களா? இணைய வாய்ப்பு இருக்கு, மகிழ்ச்சி. ஆனா அவர் பண்ண குற்றங்கள் எல்லாத்தையும் மறந்துட முடியாது. தூத்துக்குடியில எத்தனை பேரை சுட்டு கொண்டாங்க, அதெல்லாம் மறந்து கடந்து போயிட முடியாது. அந்த தவறுகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்கதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவர்கள் ஆட்சியில அதிகாரத்துல இருக்கும் போது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை செட் பண்ணிட்டு போனவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கட்டாயமும் இன்னைக்கு ஏற்படல. அது ஏற்படவும் ஏற்படாது அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா. கட்சியில இருந்து வெளியேறும் படலம்னு நிறைய நடந்துருச்சு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்கள், ஆளாளுக்கு பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் தொடர்ச்சியா நடந்துன்னு இருக்கு நாம் தமிழர் கட்சியில? என்ன நடந்துட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சிக்குள்ளார? ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு போல தெரியுது. கட்சிக்குள்ள 1000 பேர் வர்றது 1000 பேர் போறது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தம். அது திமுகலையும் நடக்கும், அதிமுகலையும் நடக்கும், எல்லா கட்சிகளையும் நடக்கும். அதே போன்று நாம் தமிழர் கட்சியிலும் நடக்குது. அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா பார்க்கணுமே தவிர்த்து அது ஒரு முக்கியப்படுத்தி அதை அவசியப்படுத்தி பிரதானப்படுத்தி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. தனிப்பட்ட காரணங்களாக இருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது குட்டி அந்த அவங்க டீமுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளாக இருக்கலாம். இத வந்து அங்க இப்ப எல்லா இடங்களையும் பொறுப்பாளர்கள் போடுறோம், மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக, மண்டலம் ரீதியாக எல்லா இடங்களையும் பொறுப்பாளர்களை போடுறோம். இப்ப அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பே என்ன அப்படின்னா இந்த மாதிரி முரண்களை கலைந்து அவர்களை சுமூகப்படுத்தி அவர்களை ஒற்றுமைப்படுத்தி ஓர்மைப்படுத்தி திருப்பியும் கலப்பணியில ஈடுபடுத்துற வேண்டிய வேலைக்காகத்தான் பொறுப்புகள் போடுறோம். ஆனா அந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆகுறதுனாலதான் தலைமை வரைக்கும் சில விஷயங்கள் வருது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்கவுங்க அந்தந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் வராது அப்படிங்கறதா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு, புரிதலா இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து என்ன சொல்றது கத்துட்டு என்னென்ன தவறுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங்ல தான் இருக்கே தவிர்த்து இது வந்து ஒரு ரொம்ப பிம்பப்படுத்தி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. சீமானன் கடந்த காலங்கள்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல. அவர் ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மைக்கு வந்துட்டாரு. அவரை சுற்றி ஒரு பெரிய வளையம் இருக்குது. அந்த வளையத்தை தாண்டி தான் அவர் அணுக முடியுது. எங்களால ஈஸி அக்சஸ் போய் சந்திக்க முடியல, பேச முடியல, எங்களுக்கு இது பிரச்சனைன்னு சொல்லக்கூட முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. இல்ல பெரிய வளையம் இருக்கு, அவர் கூட பேச முடியல அப்படி எல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஆக்சசிபிலிட்டி இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன மரியாதையை கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்னென்ன செயல்களை செய்யணுமோ அது எல்லாத்தையும் சரிவர செய்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நேரம் காலம் சூழல் அப்படின்னு இருக்கு. அவருக்கான ஒரு தலைவர்னா அந்த தலைவரை நீங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்ம இது யாரும் நம்மளுக்கு சொல்லி தர தேவையில்லை. இது நம்மளுடைய பேசிக் எத்திக்ஸா நான் பாக்குறேன். ரொம்ப அவருக்கு எவ்வளோ பணிகள் இருக்கு, பல விஷயங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்கோர்ஸ் அவர் ஒரு உச்சத்துல இருக்கதான் செய்யறாரு. ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அவர் தீர்மானிக்கலாம், அவர் முடிவெடுக்கலாம், அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான். இது எல்லாத்தையும் புரிந்து அதை அனுசரிச்சு சரியான நேரத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். எல்லா நேரங்களும் குறை குற்றம் கம்ப்ளைண்ட்ஸ் இதையே ஒரு தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா 2 தடவை கேட்பாங்க, 3வது தடவை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரியான ஒரு நீங்க எங்களுடைய தலைமை இணைப்பாளர் சீமான் அவர்களுக்கே இப்படி சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரமான ஒரு ஜனநாயகம் திமுகல இருக்குமா, ஒரு அதிமுகல இருக்குமா? ஸ்டாலின் கிட்ட எல்லாரும் பேசிட முடியுமா? எடப்பாடியார் அவர்கள் கிட்ட எல்லாரும் பேசிட முடியுமா? சகோதரர் அண்ணாமலை அவர்கிட்ட யார் வேணாலும் ஒரு கடைக்கோடி பொறுப்பாளரும் போயிட்டு சக்குன்னு பேச முடியுமா? புரோட்டோகால்ஸ் இருக்கும்ல, அவங்க ஃப்ரேம் பண்ணி. இல்லைங்க, அந்த மனநிலைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமையும் வந்துருச்சா? என்னன்னா திமுக திரு ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, மற்ற தலைவர்கள் இருக்கிற மாதிரி மோடி மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ அப்படிதான் அண்ணன் சீமான் அந்த பட்டியல வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. அண்ணன் எல்லாருக்குமானவர் தானே. எல்லாருக்கும்
எல்லாருக்குமானவரதான். எளிய பிள்ளை கூட்டத்துல இருந்து ஒரு அண்ணன், எங்க அண்ணன் கிட்ட எல்லாரும் உரிமையா பேசணும்னு நினைக்கும் அது போது இன்னமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, குறைந்த அளவு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க சரி. அப்படின்னு நான் சொல்றேன். அவரு இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார், இல்ல நகர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதை நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்றேன். நம்ம பொறுப்பாளர்கள் ஆகிய நாம அதை புரிந்து உணர்ந்து நடந்துக்கணும். எத்தனையோ ஸ்கெடியூல்ஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு எத்தனையோ ஐட்னரிஸ் இருக்கும், எத்தனையோ வேலைகள் இருக்கும். அவருக்கு அந்த ஸ்பேஸ கொடுங்க. எந்த நேரத்துல எது சொல்லணும்னு இருக்குல்ல. சோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ கொடுங்க. எல்லாத்தையும் அவர் தான் தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதும் தவறு. அதுக்குதான் எல்லாருக்கும் பொறுப்புகளை கொடுத்து அவர் அந்தந்த இடங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை அவங்களை சரி செய்துக்கணும். எல்லாரும் சுமூகமா போகணும், யாரும் நாசமா போகணும், இல்ல அவன் சண்டை பிடிச்சுக்கணும், இவனு முட்டி மோதிக்கணும், இப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. எந்த தலைமையும் நினைப்பாங்களா? கிடையாது. ஒரு கட்சி வளர்ச்சிக்காக எல்லாரையும் இம்பார்ட்டன்ஸா கொடுக்கதான் செய்வாங்க. அப்படித்தான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா நடந்துக்குவாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். அதனால சும்மா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் பண்றது, அதுக்கு உள்ள ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது, ஒருத்தவங்க ஆகாம மூட்டி கொடுக்கறது, இந்த வேலைகள்னாலதான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன விஷயம் அப்படியே பெருசாகிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, பிரீத் பண்ணுங்க, அது சரியாகும். நம்பிக்கை வைங்க, பாசிட்டிவா இருங்க, ஆப்டிமிஸ்டிக்கா இருங்க அப்படிங்கறத என்னுடைய. ஒரு தொகுதிக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க நாம் தமிழர் கட்சி? மொத்தமாகவே நாங்க 1 கோடி செலவு பண்ணிருப்போமாங்கிறது சந்தேகம் தான். அதிகபட்சமாகவே நாங்க 2 கோடிக்குள்ளதான் எல்லா தொகுதிகளுக்கும் செலவு பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரஃப் ஃபிகரா சொல்றேன், நான் ப்ராப்பராலாம் எஸ்டிமேட் பண்ணல. எங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடியும் சிக்கலும் ரொம்ப வெளிப்படையானது, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாங்க திரள் நிதினு சொல்லிட்டு ஒரு கிரவுட் ஃபண்டிங், ஒரு டிரான்ஸ்பேரண்டான ஒரு போரம்ல தான் நாங்க பண்ணினோம். அதனால அதுல காசு சேர்த்து அதுல இருந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் எங்களால முடிந்த அளவுக்கு தொகுதிகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்தது. அது இல்லாம அந்தந்த தொகுதிகள்ல ஒவ்வொரு வேட்பாளர்கள் கிட்ட எல்லாம் நாங்க யாருமே எந்த டிமாண்டும் வைக்கல, எந்த காசும் கேட்கல. இருந்தாலும் அந்தந்த பொறுப்பாளர்கள், அந்தந்த தொகுதிக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் நிறைய காசை சேகரிச்சு பூன் பண்ணி எல்லாத்துக்கும் பிச்சு மோதி அப்படிதான் இந்த தேர்தலை கடந்திருக்கோம் சொல்லலாம். ரொம்ப பொருளாதார சிக்கல் தான் எங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்ததாகவும் நான் பாக்குறேன். இன்னைக்கு வேட்பாளர் போகும்போது அந்த படை வர்றது எல்லாம் வந்ததெல்லாம் சரி, எல்லா தொகுதிகளுக்கும் அந்த யுனானிமஸா எல்லா இடங்கள்லயும் போயிட்டு அந்த பரப்புரை செய்வதற்கான அந்த இம்பேலன்ஸ்க்கான காரணம் பணமின்மை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. இருந்தாலும் அதை எதிர்நீச்சல் பண்ணிருக்கோம், எங்களால முடிந்த அளவுக்கு அதை நாங்க சமாளிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் கூட உங்களுடைய மாநாட்டு கூட்டத்துக்கு, அதே போல பொதுக்கூட்டத்துக்கு எல்லாம் கூட தனியா நாங்க கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு அணின்னு கூட ஒரு வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்தது. ஆனா இப்ப வெளியே போனவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே ஒரு அணியா திரள போறாங்க, தனியா கட்சி தொடங்க போறாங்கன்ற சில தகவல் எல்லாம் வருது. அப்படி எல்லாம் நடந்தா எப்படி பார்ப்பீங்க? அதெல்லாம் ஒரு செய்திகள் தான், இதெல்லாம் வர்ற செய்தி, அதனால நான் இந்த கேள்வியை வைப்பேன். பாத்துக்கலாம், வரட்டும் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ தமிழ் தேசிய இயக்கங்கள் இந்த சமகாலத்துல உருவெடுத்தது நம்மளுக்கு தெரியும், சான்றுகள் இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி டைலூட் ஆகி இன்னைக்கு எதுவுமே பெருமளவுல பேசப்படாம ஒரு தலைமை இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் தலைமையை தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு துணிவு, ஒரு 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 காம்பீட்டன்சி, ஒரு தைரியம் இன்னைக்கு களத்துல எல்லாருக்கும்லாம் இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு அஃபர்மேட்டிவா பேசுறதுக்கு, ஆணித்தரமா இதுதான் செய்தி, இதெல்லாம் நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்னு அம்பலப்படுத்துறதுக்கு, இதுதான் நம்மளுடைய எதிர்காலம், இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு தலைமை தேவைப்படுது. அந்த தலைமையா நான் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை பாக்குறேன். அவருக்கு இன்னொருத்தவங்க வருவாங்கங்கிறதெல்லாம் என்னால இன்னும் கெஸ் பண்ண முடியல. அப்படியெல்லாம் கன்சிஸ்டன்டாலாம் யாராலும் இருந்துட முடியாது. அதுக்கு ஒரு இது தேவை, என்ன சொல்றது, செல்ஃப் மோட்டிவேஷன் தேவை. எவ்வளவு விமர்சனங்கள், எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு ஒரு ஆளை எவ்வளவு அடிச்சு எவ்வளவு பண்ணணுமோ பண்ணிட்டீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டியும் ஒருத்தர் நிக்கிறார்ல, போட்டணும், அவர் கூட நிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய பற்றிய. 1 கோடி இலக்கு வச்சீங்கல்ல, அந்த 1 கோடி இலக்க தொற்றுவீங்களா? தொடுவோம்ங்கிற நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு எளிமைன்னு நான் சொல்லல, எல்லா இடையூறுகளும் சிக்கல்களும் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்ததுதான், மாற்று கருத்தே இல்ல. எங்க கிட்ட இந்த சின்னத்தை பறிச்சுக்கிட்டது, எங்களுக்கு எண்ணெயெல்லாம் பாய்ச்சியது, இது எல்லாமே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி களத்துல நின்றுருக்கு அப்படின்னா ஒரு சமர் செய்து நின்றுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செய்துதான் இன்னைக்கு களத்துல நின்றுருக்கு அப்படின்னு சொல்லணும். அவ்வளவையும் தாண்டி நம்பிக்கையோட இருக்கும், மக்கள் நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு. எங்க கிட்ட இருந்த வேட்பாளர்கள் எல்லாரும் நல்லவர்கள், எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்கள்,
எந்த ஒரு தவறுகளும் செய்யாம இருந்தவங்க அப்படிங்கறனால, ஒரு நல்ல படித்த பட்டதாரிகள் என்பதனால உறுதியா மக்கள் நல்லவர்களை பார்த்து தேர்வு செய்திருப்பார்கள் அப்படிங்கறதுதான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து மன்மோகன் சிங் ஏற்கனவே கடந்த காலங்களில் சொன்னது, அதை தான் நாங்க சொல்லியிருக்கோம். இது தேவையில்லாம என் மீது வெறுப்பை பரப்புகிறார்கள். நான் வெறுப்பு பேச்சு பேசல, என் மேல வெறுப்பை வந்து பரப்புகிறார்கள், தேவையற்ற விஷயங்களை சொல்றாங்க. மன்மோகன் சிங் 2006 இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது இந்துக்கள் மற்ற பெண்களுடைய சொத்துக்கள், தங்கங்கள், நகைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்க போறோம், குடிபெயர்ந்தவர்களுக்கு கொடுக்க போறோன்ற மாதிரி அவர் மோடி பேசினது. நீங்க கூட அதை ஒரு விமர்சனமா வச்சிருந்தீங்க, நான் பார்த்தேன். அவர் வந்து கடந்த காலங்களில் மன்மோகன் சிங் சொன்னதை தானே சொல்லியிருக்காரு. இல்ல, மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அதாவது குறிப்பா வந்து இஸ்லாமியர்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எங்கேயுமே பயன்படுத்தல. எஸ்சி, எஸ்டி, ஓபிசிஸ், குறிப்பாக மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற பொதுவாக அவர் பயன்படுத்தியதை தான் வந்து நம்மளால பார்க்க. அந்த குறிப்பாக மைனாரிட்டின்றதை எடுத்துட்டாங்க. இல்ல குறிப்பாக மைனாரிட்டிஸ் அப்படிங்கறது இல்ல, எல்லாரையும் சேர்ந்து தே அப்படிங்கறத தான் அதுல சொல்லியிருப்பாரு. ஒட்டுமொத்தமா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கம்யூனிட்டிஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மோடி அவர்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுக்கு எந்த பேஸுமே இல்ல அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் அவருக்கு எந்த தராதரமும் இல்லை அப்படிங்கறத என்னுடைய பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கார்பரேட் டாக்ஸை உயர்த்தி அடித்தர மக்கள், நடுத்தர மக்களுடைய வரிகளை உயர்த்தி அவங்க கிட்ட இருந்து வரியை பிடுங்கி கார்பரேட் டாக்ஸை குறைச்சி யாருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு பணத்தை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2-3% மக்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறாரு. 1 விழுக்காட்டு மக்களுக்கு 44 விழுக்காடு நாட்டினுடைய சொத்து போய் சேருது அப்படிங்கிறது நிறுவப்பட்ட சான்றுகளாக இருக்கு. அப்படியெல்லாம் பார்க்கும்போது அண்ட் இவ்வளோ லோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு பிரதம மந்திரியால செட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. உலக அரங்கில மீண்டும் ஒரு முறை இந்தியா வந்து வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் ஒரு இந்த இந்தியாவுடைய பிரதமர் பேசுறது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக அவர்கள் வந்து டார்கெட் பண்றது இஸ்லாமியர்கள். நான் வந்து ஒரு சமூகத்தை, ஒரு மார்க்கத்தை சார்ந்தவன் பேசுறதை தாண்டி, ஒரு கட்சியை சார்ந்தவன் பேசுறதை தாண்டி, ஒரு ஹியூமன் பீயிங்கா, ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இதை வந்து ஏற்கவே முடியாத ஒரு கருத்தா தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இது எப்படி ஒரு மனுஷனால பேச முடியும்? தங்கம் என்பது உன்னுடைய பெருமிதம்ங்கிறாரு. ஒரு பிரதம மந்திரி பேசக்கூடிய வார்த்தை அதெல்லாம். நீங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பிள்ளைகளை பெற்று போடுபவர்கள்ங்கிறாரு, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கிறாரு, ஊடுருவியவர்கள் அப்படின்லாம் சொல்றாரு. இல்ல, ஊடுருவிய ரோஹிங்கியா முஸ்லிம்களையும் நம்மூர் முஸ்லிம்களையும் ஒத்துக்க முடியுமா? இங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து தானே பேசிட்டு இருக்காங்க இந்த நாட்டுல உட்காந்துட்டு அப்படின்றாங்க. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்னு பேசுறது வந்து இது தமிழ் தேசியம் என்ன சொல்லுதுங்கிறத இப்ப நம்ம நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழர்கள், இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், இந்த பெரும்பான்மை தமிழினத்தின் மக்கள் அப்படின்னு சொல்றது தமிழ் தேசியமா இருக்கு. அப்போ இங்க இந்த டிஃபரன்சியேஷன், இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது இந்த வேறுபாடு இருக்குல்ல, உன்னை வந்து சாதியால, மதத்தால இப்படி சாதியால இந்த வேற்றுமை கற்பித்தாங்கல்ல, இதை உடைக்கிறதுக்காக தான் பல பேர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள் அப்படிங்கிறது தான் இந்திய வரலாறு சொல்லுது. அப்ப இந்த இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய இத்தனை இஸ்லாமியர்களையும் கொச்சைப்படுத்தும் விதமாக இப்படியான ஒரு வார்த்தை வந்து பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறது வந்து வெக்கக்கேடான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அவரே 6 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட மொத்த கிளான், அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்ல அத்வானி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே 10-15 பிள்ளைங்களுக்கு பிறந்த சிப்ளிங்ஸோட பிறந்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு அதையும் தாண்டி சர்வேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பர்த் ரேஷியோல இஸ்லாமியர்களுடைய பர்த் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கான எடுத்த முயற்சிகள்ல ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ண ஒரு கம்யூனிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இது எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்க்கும்போது பொதுவா இவர் ஒரு வெறுப்பு அரசியல, ஒரு மதத்துவேசத்தை, ஒரு பிரிவினை அரசியலை தூண்டும் போது என்ன புலப்படுது அப்படின்னா, இந்த நாட்டை ஹிந்து நாடுன்னு அறிவிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் இவர் செய்யறாரு. குறிப்பா
இந்த மதத்தை வைத்து மக்களை பிரித்தாளணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக மோடி வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற பார்வை தான் நமக்கு இருக்கு. பல வண்ணங்கள் தீட்டிய ஒரு சித்திரமாக இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்தை ஒற்றை காவி வண்ணம் பூசி அந்த சித்தாந்தத்தை திணிக்க நினைக்கக்கூடிய இந்த மோடியினுடைய கனவு பாழா போகிறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல இப்படி எல்லாம் பண்ணா அப்போ என்ன பண்றது? இன்னைக்கு எல்லாரும் இந்தியா இஸ் என்ன சொல்றது, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு தேசம் தானே. செக்யூலரிசம் பேசுறோம்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவர் வந்து ஓத்தெடுக்கும் போது, ப்ராமிஸ் பண்ணி ஓத்தெடுக்கும் போது அவர் என்ன சொல்லி எடுத்திருப்பாரு? மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது ஒரு அச்சத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களை கார்னர் பண்ணி அவங்க 2014 வந்து வெற்றி பெற்ற உடனே அவங்க செஞ்ச 3 விஷயம் என்ன? முதல்ல ஆர்டிகல் 370 நிராகரிச்சது. ஏன்? அங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு தனித்துவமான ஒரு சட்டம் இருந்தது, அதை அகற்றுனீங்க. அதுக்கு அடுத்தது யூசிசியை கொண்டு வருவோம் சட்டம், பில் பாஸ் பண்ணீங்க. அப்புறம் ராமர் கோயிலை கட்டுவோம், நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிருச்சு. இப்ப இவர்களுடைய 100 ஆண்டு கால நிறைவுல RSS கொள்கை எல்லாத்தையும் செவ்வன செய்யறது வந்து பாஜகனுடைய அரசு. அப்ப அவருடைய நோக்கம் எண்ணம் எல்லாத்தையும் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் ஆகத்தான் இன்னைக்கு உருவெடுக்குது. அப்ப அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பிரதமர், ஒரு மோடி நம்மளுக்கு அவசியமற்றது, ஒரு கட்சி அவசியமற்றது. மோடி போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு சாபக்கேடு அப்படின்னு தான் நான் பார்க்கலாம் என்ன முடிவுகள் வருதுன்றது. நிறைய விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி குறித்தான பல கேள்விகள் நான் கேட்டிருந்தேன். இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான், என் ஆழ்மனதில் இல்லை. எனக்கு வந்து அங்க என்ன பேசுறாங்களோ அதை நான் கேள்வியா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மக்கள் என்ன நீங்க சொல்லி இருக்கிற பதிலை ஏற்றுக்கொள்கிறார்கள் பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி ஃபாத்திமா. நன்றி.